நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கதவை தரமா? அம்மா அம்மா. இந்த நேரத்தில் யாரு? இதை பார்க்க. அம்மா. என்னது? அம்மா. என்ன வேணும்? என்னது? என்ன காசு வாங்க வந்தியா? குழந்தை கொடுத்ததுக்காக காசு வேணுமா? வேணுமா? சொல்லுமா, காசு ஏதாவது வேணுமா சொல்லு. போ, இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத. போ போ சொல்லுங்க. அம்மா அம்மா, உங்ககிட்ட பணம் வாங்க வரலம்மா, ஒரு உண்மையை சொல்லணுமா? என்ன சொல்ல போற? என்ன உண்மையை சொல்ல போற? நீ முதல்ல போ. உன்னை பார்த்தாலே எனக்கு அந்த குழந்தை இல்லம்மா, அந்த குழந்தை எங்க போ. அம்மா. என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? அம்மா, அந்த குழந்தை முதல்ல போ சொல்லுங்க. நீ முதல்ல வெளிய போ. தெளிவா சொல்லு. உங்க பேரன்தாம்மா. என்ன பணம் கறக்கிறதுக்கு வேற ரூட்ல வரியா? சாமி சத்தியமா அது உங்க பேரன்தாம்மா. நிஜமாவா சொல்றீங்க? பிறந்த குழந்தைய உங்க பொண்ணோட மாமனாரு ஆஸ்பத்திரியில இருந்து திருடிட்டு போயிட்டாரு. உங்களை அவர் ஏமாத்துறதுக்காக ராமசாமி கிட்ட 2 குழந்தை வேணும்னு கேட்டாரு. வாழ பிடிக்கிற கதையா போச்சு. எங்க குழந்தை? எங்க கலை சொன்னாங்க? கலை இரு. குழந்தை ஏன் பாட்டி ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைய கையில வச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் ஏன் குழந்தைய நினைச்சு அழுதேன். அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல? அப்ப எனக்கு தெரியாதம்மா. என் குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு என் குழந்தை எங்க இருக்கோன்னு தவிச்சனே. அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல? தெரியாதுமா. அப்ப ஒவ்வொரு நாளும் எங்க அம்மா கிட்ட கொடுத்து ஏமாத்தும் போது உறுத்தலோடு நின்னே. அப்ப ஏன் பாட்டி சொல்லல? சத்தியமா எனக்கு அப்ப தெரியாதுமா. அம்மா மடியில என் குழந்தைய கொடுத்து அவங்க உரிமையோட ஆசைய குழந்தைய கொஞ்சம் போது உறுத்தலோட ஓரமா நின்று அழுதனே. அப்ப ஏன் பாட்டி சொல்லல? எனக்கு தெரியாதம்மா. நான் பெத்த புள்ளையே நானே வாடகைக்கு வாங்கி. ஐயோ, ஏன் பாட்டி என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லல? என் புள்ளைய வாங்கிட்டு போனீங்க, அப்ப ஏன் சொல்லல? அப்ப சொல்ல முடியாத நிலைமைமா. ஐயோ, என் குழந்தை. அப்ப என் குழந்தை. இப்ப குழந்தை அவங்க கிட்டதாம்மா இருக்கு, போய் காப்பாத்துமா. இப்ப வந்து சொல்றியே. பைத்தியமா புடிச்சிருக்க. எங்க குழந்தைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சொல்லி இருந்தா அன்னைக்கே காப்பாத்திருப்போம் இல்லையா? குழந்தை எங்க கையில இருந்து விட்டுட்டோமே. உதய், கண்ணன் 2 பேர் போய் குழந்தை எடுத்துட்டு வாங்க. போங்க, சீக்கிரம் போங்க. போங்க. சரிப்பா. கலை வராத.
ஏறு ஏறு ஏறு. டேவிட், என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு கூத்து நடந்துட்டு இருக்கு, குழந்தைய வச்சுட்டு இவ்வளவு பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? என்னையா தெரியல உங்களுக்கு? மானிட்டர் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். உடனே போங்க போங்கய்யா. குழந்தை இருக்கு, எனக்கு அந்த குழந்தை இப்ப வேணும். கொண்டாங்க, கோ ஃபாஸ்ட். தூக்கி கொடுக்க சொன்னியே, வெளியே போக சொன்னியே, வேண்டான்னு சொன்னியே, பார்க்க மாட்டேன்னு சொன்னியே, யாரோட குழந்தைய போய் மடியில வச்சிட்டேன்னு சொன்னியே, அவசரப்பட்டுட்டியே. பிடிவாதம் பிடிச்சியே, கையில இருந்ததை தூக்கி கொடுத்துட்டு இப்ப தவிக்கிறியே. நம்ம வீட்டு புள்ள அரசி, நம்ம பேர இப்ப நம்ம தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. சரி, நீங்க புறப்படுங்க புறப்படுங்க, போங்க போங்க. கலை, அழாத அழாத. டிஜிபி சார், நான் கார்த்திகேயன் பேசுறேன். ஆமா, அந்த குழந்தை அவங்க கிட்ட தான் இருக்கு. ப்ளீஸ் சென்ட் யுவர் பீப்பிள். எஸ், ஐ வாண்ட் மை கிராண்ட்சன். எஸ். குழந்தை ஐயோ, குழந்தை ஐயோ. என்னடி? அம்மா, என்னடி இது? பாத்தியா, பெத்தது நீ, அத வச்சு எவ்வளவு பேர் விளையாடுறாங்க பாத்தியா? பெத்த தாய தெரியாத குழந்தை இருக்கலாம், ஆனா பெத்த குழந்தைய தெரியாது தாய். இந்த உலகத்திலே நீ மட்டும் தாண்டி இருப்ப, நீ மட்டும் தாண்டி இருப்ப. உன் குழந்தைன்னு தெரியாமலே நான் மடியில வச்சு கொஞ்சம், ஐயோ, அந்த குழந்தைக்கு நீ பால் கொடுத்து என்னடி இது? அப்ப கூட இது உன் குழந்தைன்னு உனக்கு தெரியாம போச்சு. ஐயோ, உன் குழந்தைய விட்டுட்டேடி. எனக்கு தெரியல. குழந்தைய விட்டுட்டு. தெரிஞ்சிருந்தா விட்டுருப்பாளா அரசி? பாவம் இவ. பெத்த மயக்கத்திலிருந்து தெளியும் போது ஓ நிலைமை சீரியஸ்னு தெரிஞ்ச உடனே குழந்தை முகத்தை கூட பார்க்காம உன்னை பார்க்க ஓடியாந்திருக்காமா. ஐயோ, இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கோ, என்ன நிலைமையில இருக்கோ? ஐயோ, இப்ப அதை நினைச்சு நினைச்சு தினம் அழ வேண்டியதா இருக்கும். உதயும் கண்ணனும் போயிருக்காங்க, அதோட டேவிட், செந்தில், கணேஷ் எல்லாரும் போயிருக்காங்க. கண்டிப்பா நம்ம குழந்தை நம்ம கிடைக்குமா? எப்படிங்க கிடைக்கும்? இவ வருவான்னு அவன் குழந்தைய வச்சு காத்துக்கிட்டு இருப்பானா? என்ன ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண போன நல்ல மன நிலைமையில இல்லம்மா. என் புருஷன் நல்லபடியா திரும்ப வரணும்ன்ற தவிப்பு, அவரை காப்பாத்த போன நீங்க நல்லபடியா வரணுமேன்ற பயம், இது மட்டும் தான் என் மனசுல இருந்தது. ஒரு மனைவியா என் புருஷனை நினைச்சேன், ஒரு மகளை உங்களை நினைச்சேன். ஆனா ஒரு தாயா என் குழந்தை நினைக்க மறந்துட்டேம்மா. பைத்தியக்காரி, அவ புள்ளைய நினைக்க மறந்துட்டாளா? குழந்தைக்காக ராத்திரி எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறது ஒரு சுகம், அது அழுவுறப்போலாம் நாம எழுந்து தூக்கத்தை விட்டுட்டு அதை தூங்க வைக்கிறது ஒரு சுகம், அதை தாளாடுறது ஒரு சுகம், அதுக்கு பால் கொடுக்கறது ஒரு சுகம், அது ஒன்றுக்கு போனா ரெண்டுக்கு போனா அது துடைக்கிறது ஒரு சுகம், அதுக்கு ட்ரெஸ் போடுறது ஒரு சுகம், பவுடர் பூசி அதுக்கு பொட்டு வைக்கிறது ஒரு சுகம், அது சிரிக்கிறப்பெல்லாம் நம்ம வேதனைய மறுக்கிறது ஒரு சுகம். எந்த சுகத்தையும் உன்னால அனுபவிக்க முடியாம போச்சேடி.
கொன்னே விடுவேன். போடா போ, ஓடா போ, குழந்தைய கொண்டு வா, போடா போ. ஐயோ ஐயோ, குழந்தை குழந்தை, அம்மா தாயே, இது என்ன சோதனை? ஐயோ, உனக்கு பழி கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்தனே, என் வாக்கு போயாயிருமே. ஐயோ ஐயோ, நான் கங்காவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தை குழந்தை, ஐயோ குழந்தை குழந்தை குழந்தை, ஐயோ கங்கா. என் புருஷன் அன்பானவரை மாறிட்டாருன்ற சந்தோஷமும் என்னால அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. நான் திரும்ப அம்மா கிட்ட வந்து சேர்ந்துட்டேன்ற சந்தோஷமும் என்னால அனுபவிக்க முடியாம போச்சுப்பா. மொத்தத்துல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லாம போச்சுப்பா. போடி போ, ஒரு மூலையில உட்கார்ந்து அழுப்போ. என்னால முடியல. எவ்வளோ தாய்கிட்ட, ஆனா என்னால இது தாய்க்க முடியல. இவ பிறந்தப்போ சந்தோஷப்பட்ட, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சப்போ சந்தோஷப்பட்ட, நல்லா படிச்சு மார்க் வாங்கினப்போ சந்தோஷப்பட்ட, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, பரிசெல்லாம் வாங்க போது நான் சந்தோஷப்பட்டேன். அப்பெல்லாம் எனக்கு இவ மகளா இருந்தா. என்னைக்கு என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ, இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டாலோ, அப்ப இருந்து நான் இவளை நினைச்சு என்னால சந்தோஷப்பட முடியல. அரசி, அதெல்லாம் முடிச்சு போச்சுமா. மறுபடியும் அம்மானு வந்துட்டால. என்ன இருந்தாலும் உன் மகதானம்மா. இப்ப அவ எனக்கு மகாங்கிற சந்தோஷத்தை விட ஒரு குழந்தைக்கு தாய்கிற சந்தோஷம் தானே அதிகம். ஐயோ, அது இப்ப எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஒரு குழந்தைய இறக்கி வைக்கிறது ஒரு சுமை, ஆனா அது உயிரோட பலி கொடுக்கிறது இறக்கி வைக்க முடியாத சுமை. அந்த சுமைய வச்சுக்கிட்டு இவளால சந்தோஷமா வாழ முடியுமா? இப்படி வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறது பாக்குறதுக்கு தான் நான் பெத்தேன். அடியே அடியே, எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, குடி கட்டி போச்சுடி, எழுந்துரு சொல்லியா எழுந்துடி. என்ன குழந்தைய காணடி, குழந்தைய காணோம். இங்க வந்து பார்த்தா இவளையும் காணோம், மங்காக்கையும் காணோம். எங்கேயாவது கொல்ல பக்கம் போயிருப்பாங்க. ரெண்டு பேரும் எங்க போனாலும் தெரியலையே. எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும்டி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அழுத்து வச்சு கொண்டே போடுவேன். ஐயோ இரியா, எனக்கு குழந்தை வேணும். பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. நீ சாப்பிட குழந்தை தானா வந்துருமா? வாயா போய் குழந்தை தேடுவோம். போய் தேடி, எங்கேயாவது தேடு. எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும். தேடுவேன். குழந்தை குழந்தை மங்கா எங்கடி கிடக்கு? ஐயோ ஐயோ, குழந்தை குழந்தை. இந்த உலகத்துல நல்லது செஞ்சாலும் மரியாதை கிடையாது. உன்னை பணைய வச்சு நல்லது செஞ்ச, இப்போ அவங்க சைட்லயும் என்ன தேடுறாங்க. இவங்க என்னடான்னா ஊரை விட்டே போக சொல்றாங்க. எப்படியோ இருக்கட்டும்ப்பா, உனக்கு நான், எனக்கு நீ, நாம எங்கேயாவது போயிடுவோம். உயிருக்கு பயந்து இல்ல, உன்னை காப்பாத்துறதுக்காக. உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பாரு, அதான். அடுத்த அமாவாசை அன்னைக்கு இந்த குழந்தைய பலி கொடுக்கணும்னு எங்க வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. இது என் தம்பியோட குழந்தை, அவன் நல்லா இருக்கணும்.
கடவுள் உன் ரூபத்துல வந்து என் மனசை மாத்திட்டான். அதனாலதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். அதுக்குன்னு அர்த்த ராத்திரியில குழந்தைய தூக்கிட்டு இங்கேயா வருது? அவங்க கிட்ட தானே கொடுத்துருக்கணும். இங்க வந்தா எப்படி? அந்த வீட்டுக்கு நான் போறதுக்குள்ள என்ன புடிச்சிடுவாங்கயா. குழந்தை காணா போன விஷயம் இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப என்னைய சேர்த்து தேடிட்டு இருப்பாங்க. எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்தணும். என்னையும் உன் கூட கூட்டிட்டு போறியா? உன்னையும் கூட்டிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? இந்த குழந்தை இத்தனை நாள் உயிரோட இருந்ததே பெரிய விஷயம். இத வச்சு பட்டப்பாடு எனக்கு பத்தாது. இந்நேரம் கேள்வி அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் உண்மையும் சொல்லிருப்பா. அந்த ஆளுங்க இந்நேரம் தேடிட்டு இருப்பாங்க. அவங்க வரும்போது அவங்க குழந்தைய கொடுத்துரு, மத்தத அவங்க பாத்துப்பாங்க. யோ, பேசுறது நேரமா அது? நான் உன் கூட வந்துடுறேன்யா. நான் உனக்கு பொண்டாட்டியா இல்ல, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தாயா இருக்கேன். போதும், பிரச்சனை ஓயட்டும். அதுக்கப்புறம் இந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துடலாம். அது வரைக்கும் இந்த குழந்தைய நம்மதையா பாத்துக்கணும். இன்னும் என்னையா யோசிச்சுட்டு இருக்க? ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சா அது முழுசா செய்யணும். இப்படி பாதியில விட்டுட்டு போக கூடாதுல்ல? உனக்கு தெரியாம நீ எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்க தெரியுமா? அந்த கௌரவமான குடும்ப வாரிசை நீ காப்பாத்திருக்க. இந்த குழந்தை உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. உனக்கு பாதுகாப்பு தான்யா. தேவி செஞ்சு நான் சொல்றது கேளியா. நம்ம எங்கேயாவது போயிடலாம். வாயா, போயிடலாம். இவ்வளவு நேரம் நம்மள தேடிட்டு இருப்பாங்கயா. சொன்னா கேளியா, வா. என்ன நடக்குதுங்க? ஒரு குழந்தை, அத கூட உங்களால பத்திரமா பாத்துக்க முடியல. கங்கா, நான் தினமும் பூஜை பண்றேன். அந்த ஆத்தா மேல சத்தியமா சொல்றேம்மா, குழந்தைய நல்லபடியா தான் நான் பாத்துக்கிட்டேன். பூஜை முடிச்சுட்டு வந்து பாக்குறேன், குழந்தையும் காணோம், அந்த மகாவையும் காணோம். எனக்கு என்னம்மா பண்ண சொல்றேன்? நானும் தேடாத இடம் இல்லம்மா. வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், வெளியே தேடி பார்த்துட்டேம்மா. எங்க போனா என்ன ஆனானே தெரியல. கங்கா, அவளுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு. கங்கா, அவளுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு. அப்படி பார்க்காத கங்கா, என்ன ஒண்ணு பண்ணிடாத கங்கா, எனக்கு பயமா இருக்கு. இனிமே உனக்கு பையன் பொண்ணு யாருமே கிடையாது. உனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அது நான் தான். இனிமே நான் என்ன பண்ணாலும் நீ என்னன்னு கேட்க கூடாது. துரோகி. கான்ஸ்டபிள், நீங்க அங்க போய் தேடுங்க. டேவிட், குழந்தை இங்க தான் இருக்கும். கான்ஸ்டபிள், போய் தேடி பாருங்க. குழந்தை டெஃபினட்டா இங்க தான் இருக்கும். அவங்களுக்கு விடக்கூடாது. பாபு தேவா, ஏய் ஏய் ஏய், நில்றா நில்றா. என்ன 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 மரத்தை ஏய், இந்த பாரு, இல்ல. கூட பாக்க வீடு போட்டு குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. ஏன்டா இந்த மாதிரி டாக்டர்
என்ன அடிக்க ஏன் வர? இது மாதிரி பண்ற? இங்க வா. ஏன் இது மாதிரி பண்ற? நாங்க என்ன பண்ணுவோம்? அப்புறம் என்ன பண்ணுவோம்? இங்க சொல். எந்த பேரை பண்ணி கொடுக்க? ஓ வீட்டுல சொல்லிட்டு இருக்கேன். பண்ணியா? ஓ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க இவனுங்களே. நீ எல்லாம் பொம்பளையா? பெத்த தாயாடி. குழந்தை முட்டை கிடைக்கல. வெளியப்படா நாயே. போ. இவன் நீ எந்த பேச்சு பேசிட்டு நாமளே குழந்தைய காணோம் தேடிட்டு இருக்கோம். இவன் வந்து உயிர் எடுக்காம பாரு. யோ அந்த பக்கம் பாத்தியா? பாத்துமா இல்லையே. ஃபேஸ் பண்ணணும், தைரியமான எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். அழக்கூடாது. குழந்தை கிடைச்சிருமா? கொஞ்சம் இருமா. ஒரு நிமிஷம். குழந்தை இங்க இல்ல. மங்காத்தாவும் ராமசாமியும் குழந்தையோட தலைமறைவாயிட்டாங்க. கங்காவும் அவனை தேடிட்டு இருக்கா. டேவிட் சார், இனிமே நீ கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது, புரியுதா? என்னமா என்ன அவசரப்பட இருமா, மெது மெதுவா என்னால முடியாதுங்கிறதுனால தானே எல்லாரையும் நம்ப வேண்டியதா இருக்கு. சரி கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையா. எதுக்காக இப்படி கால் வேற என்ன சரியா குணமால?
இப்ப நம்ம எங்க போறோம்? இங்க இருக்க வேண்டாம், எங்கேயாவது தூரமா போயிடலாம். வேணாம் மங்கா, நம்ம இங்கே எங்கேயாவது பக்கத்துல இருந்துருவோம். பக்கத்துல இருந்தா நம்மள கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? உங்க வீட்டுல நம்ம தூரமா எங்கேயாவது போயிருப்பான தானே தேடிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருந்தா தேட மாட்டாங்களே. அது மட்டும் இல்ல, பழகாத ஊரு, பாச்ச தெரியாத ஊருக்கு போய் கஷ்டப்படுறத விட நம்ம பக்கத்துல ஏதாவது கிராமத்துல இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த கிராமத்துல நம்ம இருக்க போறோம். ஏன் உனக்கு பிடிக்கலையா? அதுக்கு இல்ல, இங்க இருந்தா உனக்கு ஒரு பிரச்சனை வராது மங்கா. சரி, இப்ப நம்ம எங்க தங்க போறோம்? வாடகைக்கு ஏதாவது வீடை பிடிக்கணும். போய் அவன் வீட்டில் பார்த்தோம், அவனும் இல்லை, அவன் குழந்தையும் இல்லை கங்கா. அண்ணா 2 வடை கொடுண்ணா. இந்தாப்பா எடுத்துக்கப்பா. அண்ணே 2 டீ போடுங்கண்ணே. போடுறேன்ப்பா. என்ன தம்பி, நீங்க வெளியூருங்களா? ஆமாங்கண்ணே. அண்ணே, இங்க ஏதாவது வீடு கிடைக்குமாண்ணே? விலைக்கா வாடகைக்கா? ஏண்ணே, எங்களை பார்த்தா வாங்குற மாதிரியா தெரியுது? வாடகைக்கு தானே வேணும். சரி, ஒரு வீடு வாடகைக்கு இருக்குது. அண்ணே, எங்களுக்கு ஒரு வீடு போதுண்ணே. தம்பி ரொம்ப தமாசா பேசுறீங்க. எவ்வளோ பேசுறேனோ அவ்வளோ வாடகை குறைச்சிக்கங்கண்ணே. என்னென்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகாத பையன் இருந்தான். பக்கத்து வீட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? கல்யாணம் ஆகாமையா 2 குழந்தைங்களை பெற்றிருக்கோம். சரி வாங்க, வீட்டை காட்டுறேன். ஐயோ, பொதியில் எடுக்கிறவனு மகாராணி ஆக்குறேன்னு சொல்லி ஆசை காட்டி எவனோ ஒரு புறம்போக்கு நாய் ரோட்ல போறவனு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். அவன் என்னடானா ஆசை ஆசையா பொத்தி வளர்த்த கிளி மாதிரி என் பொண்ணையும் அந்த குழந்தையில கூட்டிட்டு போயிட்டான். இப்ப என்னையா பண்ணுவ? சாப்பிட்டியா? அப்பவே சாப்பிட்டேன். அவ குழந்தைய காணுமேன்னு உயிரே போயிட்டு இருக்கு. மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு தெம்பா பேசுற நீ. அம்மா வச்சேன்னு பாக்குறேன். சரி, இந்த ஆளுக்கு தான் அறிவு இல்ல. உனக்கு எங்க போச்சு? தூக்கிட்டு வந்த குழந்தைய பத்திரமா பாதுகாக்க தெரியாது. தப்பு அவ மேல இல்ல, நம்ம மேலதான். காலகாலத்துல அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இப்படி நடந்திருக்குமா? ரொம்ப நாள் வீட்லயே இருந்தவ ஒரு ஆம்பளை வாசப்பட்ட உடனே கவிட்டு ஓடிட்டா. பெத்த பொண்ணை பத்தி அப்பனுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தான் தெரியணும். அவ எங்க போறா எங்க வராங்கிறது நீ தானே பாக்கணும். கங்கா, நான் பார்த்தேன்னு சொல்வேன். நீ மண்ணாங்கட்டி கிழிச்ச சொன்னா மட்டும் போதுமா? செய்யணும்ல. அவங்கள ஓட விட்டு தேடி பார்க்க சொல்ற. கங்கா, நான் போறேன் கங்கா. பெத்த பாவத்துக்காக அவங்கள கண்டுபிடிச்சு அந்த இடத்துல கண்டதோட வெட்டி போட்டு குழந்தையோட வரேன் கங்கா. ஆமா, நீ தேட போவ. உன்னை தேடுறதுக்கு நான் ஒரு 4 பேரை அனுப்பணும். நீ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த குழந்தைக்கு காது குத்தி பேரு வச்சு கல்யாணமே பண்ணி முடிச்சிருவாங்க. கங்கா, பேப்பர்ல விளம்பரம் கொடுப்போமா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? பேப்பர்ல என்னத்த விளம்பரம் கொடுப்ப? நாங்க எங்க பேர புள்ளையே திருடி கொண்டாந்து வச்சோம், பலி கொடுக்கறதா வச்சிருந்தோம். அதை எங்க வீட்டு பொண்ணும் ஒரு பரதேசி நாயும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு எங்க புதையில பாதி கொடுத்துறோம்னு. அப்படியே பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாலும் அந்த குழந்தை நம்ம கைக்கு வராது, நேர அரிசி கைக்கு போயிடும். அரிசி ரொம்ப புத்திசாலி. கிரிமினல் மைண்ட். கிரிமினல் மைண்ட்னா என்ன தெரியுமா? நம்மள மாதிரி கிரிமினல்ஸ் எப்படி யோசிப்பாங்கிறத அவ யோசிப்பா. அதெல்லாம் நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? கிரிமினல் மாதிரி யோசிக்காம
அரசி மாதிரி யோசிப்போம். இப்போ நம்ம பேசிக்கிற விஷயம், நம்ம என்ன பண்ண போறோங்கிற விஷயம்லாம் அரசிக்கு தெரியும். அரசியோட ஆளுங்க நம்மளை தேடி வருவாங்கிற விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க 2 பேர் இல்ல, 4 பேர். எப்படியாவது அவன் வெளியில வருவான்ல, ஒன்னும் இல்லைன்னு கூட குழந்தைக்கு பால் வாங்காத வெளியில வருவான்ல. ஏய் போங்கடா அரசி ஆளுங்க. இருடா, போனா போயிடுவே நீ. அரசி ஆளுங்க எங்க தேடுறாங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள ஃபாலோ பண்ணா உங்க வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அவன் இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்தவன், ரொம்ப தூரமா போயிருக்க மாட்டான். போங்க, நமக்கு தெரியாத இடமா எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான், போய் தேடுங்க. போங்க. ஏய், எனக்கு உயிரோட வேணும். போங்க. சார், சொந்தமா யோசிக்க தெரியாது. வாங்க வாங்க. முருகேசா, என்னப்பா? வீடு பார்க்க வந்திருக்காங்கப்பா. வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிட்டியாப்பா? எல்லாம் நீ தான்ப்பா சொல்லணும், உன் வீடு தானே. அண்ணே, நீங்கள் என்ன அட்வான்ஸ் கேட்டாலும் நான் கொடுத்துட்றேண்ணே. எவ்வளோ வாடகை கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன். பின்ன என்னப்பா சாவியை கொடுத்துட வேண்டியானே? முதல்ல வீட்டை போய் பார்க்கட்டும்பா. சரி வாங்க, போய் பார்க்கலாம். வாங்க, வந்து பாருங்க. வாங்க. என்ன தம்பி, வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கண்ணே. நாங்கள் இப்போவே பாலை காய்ச்சி குடி வந்துடுறோண்ணே. இப்போவே வா. அப்போ பொட்டி படிக்கிறது கொண்டு வரல தம்பி? இனிமே தான் கொண்டு வரணுண்ணே. தம்பி, என்ன தொழில் பண்ணுறீங்க தம்பி? சிட்டியில் தொழில் பண்ணிட்டு இருந்தேண்ணே, தாக்கு பிடிக்க முடியல. அதான் இந்த ஊரில் வந்து டீ கடையோ பொட்டி கடையோ வச்சு பொழிச்சிக்கலான்னு வந்தேன். தம்பி, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வெளிப்படையாகவே பேசுகிறீங்க தம்பி. சரி, அந்த அட்வான்ஸ் விஷயம். அட்வான்ஸா? முதல்ல போய் பாலை காய்ச்சுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க தம்பி. அம்மா, எது வேணாலும் என் வீட்டுக்கு வந்து கேளுங்க, சரியா? தம்பி முருகேசா, எனக்கு ஏதாவது கமிஷன் பார்த்து கொடுப்பா. முதல்ல பாலை காய்ச்சிட்டும்பா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா. வாங்க. வணக்கம். வணக்கம். டிஜிபி வந்திருக்கார். அரசி விழுந்தவ ஒரே அடியா விழுந்துட்டாளா இல்ல எழுந்துட்டாளான்னு பார்க்க வந்தீங்களா டிஜிபி சார்? செந்தமிழரசி, நீங்க சர்வீஸ்ல இருந்த போது ஒழுங்கா நடந்துக்கல, இப்போ சஸ்பெண்ட் ஆன பிறகு ஒழுங்கா நடந்துக்கல. நான் நடந்துக்கிற விதம் எப்போ தப்பா இருந்ததில்ல, தப்பாவும் இருக்காது. அது நீங்க பாக்குற விதம் தான் சரியில்லை. கங்காவை பிடிக்க கமிஷனர் ஆஃப் போலீஸா போயிருந்தீங்கன்னா பாராட்டிருப்பேன். இப்ப நீங்க அந்த பதவியிலையும் இல்ல, உங்களுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. நான் கங்காவை பிடிக்க போல, என் பொண்ணு கலையரசியோட புருஷன் கண்ணனை காப்பாத்து போனேன். சஸ்பெண்ட் ஆன உங்களுக்கு அதை செய்ய எந்த அதிகாரமும் கிடையாது. சஸ்பெண்ட் ஆனவன்னு சொல்லி சொல்லி காட்டுறீங்களே, அதுல என்ன உங்களுக்கு சந்தோஷமா சார்? கண்ணனை காப்பாத்துறதுக்காக நான் ஒன்னு காக்கி சட்டையை போட்டுட்டு போல, கவர்மெண்ட் கொடுத்த கண்ணோடையும் நான் போல, மாமியாரிங்கிற உரிமையில தான் போனேன், மனசுல தைரியம் இருந்ததுனால தான் போனேன். அதுவும் ஏன் போனேன்? நீங்க தானே சொன்னீங்க கண்ணனை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு. நிரபராதினை நிரூபிக்கணும்னா கண்ணனை கண்டுபிடிங்கன்னு சொன்னீங்க. கண்டுபிடிச்சேன், காப்பாத்திட்டேன், நிரபராதினை நிரூபிச்சிட்டேன். இப்போ உங்க முகத்தை எங்க போய் வச்சுப்பீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்ததே உங்க பொண்ணு தானே? அவ இப்ப ஏன் கூட இருக்கா, பாசமுள்ள மகளா இருக்கா. உடஞ்சு போனாலும் ஒட்டுறதுதான் சார் உறவு. ஆனா நீங்க அதை ஒட்ட வைக்கல, உடைக்கணும்னு நினைச்சீங்க, உடைச்சிட்டீங்க. என்ன சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கலையரசி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க? கண்ணனை கண்டுபிடிச்சிங்களா? இல்லையே.
நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சேன். பாராட்டுறதை விட்டுட்டு எனக்கு எந்த உரிமை இல்லைன்னு வார்ன் பண்ண வந்திருக்கீங்க. அதை சொல்றதுக்கு தான் இங்க வந்தீங்களா? கண்ணனை காப்பாத்துறீங்க. அவர் உங்க மருமக. கங்காவை பிடிச்சிங்களே, அவளை பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணீங்களா? அல்லது அவளை ரிமாண்ட் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சீங்களா? ஏன் பண்ணல? கங்காவை நான் பிடிக்கல. நீங்க பொய் சொல்றீங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்க கண்டுபிடிங்க. இல்ல கங்காவை கண்டுபிடிங்க. கங்கா போலீசால தேடப்படுற குற்றவாளி. அவளை புடிச்சு மறைச்சு வச்சிருக்கிறது சட்டப்படி குற்றம். இட்ஸ் a wrongful confinement. It is a high-handed action of an IPS officer. கங்காவை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். கேஸ் போட போறீங்களா? போடுங்க சார். தாராளமா நான் ஃபேஸ் பண்றேன். போன கேஸ்ல என்ன சஸ்பெண்ட் பண்ணது நியாயம்னு கோர்ட் சொல்லிச்சு. என்ன டிஸ்மிஸ் பண்ணலான்னா அரசாங்கமே சிபாரிசு பண்ணிச்சு. இப்போ கோர்ட்டுக்கு போனா நீங்க சஸ்பெண்ட் ஆவீங்க. ஏன் டிஸ்மிஸ் கூட ஆவீங்க. என்ன அரசி மிரட்டி பாக்குறீங்களா? மிரட்ட வந்த நீங்க மிரண்டு போனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கங்கா கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸும் நல்ல தம்பி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கேஸ் ஃபைலும் ஸ்டேஷன்ல இல்ல. நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு சொல்றாங்க. இட் will amount to theft of records. 379 IPCல உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் தெரியுமா? நேர்மையான அதிகாரிங்க, வேகமான அதிகாரிங்க, இந்த வேலையை நேசிக்கிற அதிகாரிங்க டியூட்டியை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் டியூட்டி பாக்குறது உண்டு. ஃபைல வீட்டுக்கு எடுத்துட்டு வரதும் உண்டு. எடுத்துட்டு போக தெரிஞ்ச உங்களுக்கு திருப்பி கொடுக்க தெரியலையே. அது வாங்குறதுக்காக தான் நீங்க வந்தீங்களா சார்? ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு வச்சிருந்தா நான் கொடுத்து விட்டுருப்பேனே சார். ஒரு கான்ஸ்டபிள் செய்ய வேண்டிய வேலையை டிஜிபி செய்றீங்க. என் மேல இருக்கிற கோபமும் பொறாமையும் உங்களை கீழே இறக்கிடுச்சு சார். அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ், ரெக்கார்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு தேவை. அரசி, இதான அந்த ஃபைலு? இந்தாங்க. இது வெறும் பேப்பர்ஸ் தான். இத வச்சு உங்களால யாரையும் பிடிக்க முடியாது, எதையும் பண்ண முடியாது. பாப்போம். பார்க்கத்தானே போற. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. இவங்க சொன்னதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. தேங்க்யூ. நேர்மையான அதிகாரிகளுக்கு என்னைக்கு மரியாதை கிடைக்குதோ, என்னைக்கு சுதந்திரமா செயல்படுறதுக்கு உரிமை கிடைக்குதோ, அன்னைக்கு தான் நம்ம நாடு உருப்படும். Well said. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.